ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி அப்படின்னு சொல்கிற உலகத்திலேயே மிக உயரமான சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்கள் சிலைக்கு பார்க்க போகிறோம். நம்ம வதோதராலேருந்து சிட்டி டூர் போட்டிருந்தோம். 1.5 மணி நேரத்தில் இந்த இடத்துக்கு வந்துட்டோம். இங்கே ஏக்தா பவன் அப்படிங்கிற இடத்துல நம்ம வண்டியெல்லாம் நிறுத்திட்டு அங்கேருந்து ஃப்ரீ பஸ் ஓடுறாங்க. அந்த பஸ்ஸில் ஏறி நாங்கள் முதல்ல வந்த இடம் ஜூ. இங்கே சிங்கப்பூர் ஜூ மாதிரி அருமையான ஒரு ஜூ ரெடி பண்ணியிருக்காங்க. ஜுராசிக் வேர்ல்டு படத்தில் வர மாதிரி பேர்ட்ஸுக்காகவே ரொம்ப பெருசாக பிரம்மாண்டமாக ஒரு ஏவியன் பார்க்கு ஒன்று ரெடி பண்ணியிருக்காங்க. நிறைய டைப்ஸ் ஆஃப் பேர்ட்ஸு, அனிமல்ஸ் எல்லாமே இந்த ஜூவில் இருக்குது. பசங்க குழந்தைங்க நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நர்மதா டேம், சர்தார் சரோவர் டேம் பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து போனீங்கன்னா வேலி ஆஃப் ஃப்ளவர்ஸ், எல்லா வகையான பூக்கள், அதை பற்றிய விவரங்கள் எல்லாமே வச்சுருக்காங்க. ரொம்பவே நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. ஈவினிங் டைமில் வந்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். க்ளோ கார்டன் இருக்குது. அந்த வேலி ஆஃப் ஃப்ளவர்ஸ்லேருந்து பார்த்திங்கன்னா ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி ரொம்ப அழகாக பிரம்மாண்டமாக தெரியும். இங்கே ஒரு செல்ஃபி பாயிண்ட் இருக்குது, அங்கேருந்து செல்ஃபி எடுக்க மறக்காதீங்க. அப்படியே திருப்பி வந்தீங்கன்னா ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி பார்க்க நாங்கள் வந்துட்டோம். ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி பார்க்குறதுக்கு ஃபஸ்ட்டு பெரிய ஒரு க்யூ இருக்கும். அதை தாண்டி நம்ம என்னென்ன வச்சுருக்கோங்கிற ஒரு செக் பண்ணிவிட்டு உள்ளே அனுப்புகிறாங்க. உள்ளே வந்தீங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமாக தெரியுது. இங்கேருந்தே பக்கத்தில் போக போக இன்னும் பிரம்மாண்டம் அதிகரிக்கும். உலகத்திலேயே மிகப்பெரிய சிலைன்னா சும்மாவா. இது பார்த்திங்கன்னா அவர் இந்தியாவோட இரும்பு மனிதர். அதனால் இந்தியா முழுக்க இருந்து விவசாயிகள்கிட்ட இருந்து இரும்புகளை வாங்கி அதை உருக்கி இந்த சிலைக்கு உள்ளே இருக்க இந்த ஸ்டீல் ராட்ஸில் சேர்த்துருக்குறாங்க. கிட்டத்தட்ட 1000 மெட்ரிக் டன் கிட்ட இந்த மாதிரி இந்தியா முழுக்க இருந்து வாங்கப்பட்ட இரும்பால் செய்யப்பட்டது. வெளியில் பிரான்ஸ் இந்த சிலை. இது அது ஏக்தா க்ரூஸ் அப்படின்னு ஒரு இடம். அந்த இடத்துல இந்த டேமில் நம்ம க்ரூஸ் சவாரி போகலாம். நாங்கள் டைம் இல்லாதனால போகலை. நீங்கள் 2 நாள் டைம் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா இந்த க்ரூஸ் போகலாம். பக்கத்துலேயே ரிவர் ராஃப்டிங்னு ஒன்று இருக்குது, அங்கே கூப்பிட்டு போகிறாங்க. அதுவும் எல்லாமே கம்மியான ஒரு விலை தான். 400 ரூபா 300 அப்படி தான் இருக்குது. அந்த ரிவர் ராஃப்டிங்கில் ஃபன் பண்ணலாம். பட்டர்ஃப்ளை பார்க் இருக்குது, க்ளோ கார்டன் இருக்குது, கேக்டஸ் கார்டன் இருக்குது, டைனோ பார்க் இருக்குது. அந்த மாதிரி எக்கச்சக்கமான ஒரு ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. நைட்டில் இந்த நர்மதா டேமில் க்ரூஸில் டின்னரும் இருக்குது. ஸோ எல்லாத்துக்குமே நாமினலான ரேட் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் இங்கே வரும்போது 2 நாள் இருக்கிற மாதிரி பிளான் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா எல்லாத்தையுமே பார்த்துட்டு போகலாம். இப்போ நம்ம வியூவிங் கேலரி போக போகிறோம். அதாவது சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்கள் சிலையோட நெஞ்சு பகுதி வரைக்கும் இந்த லிஃப்ட்டில் இந்த நெஞ்சு பகுதியிலேருந்து நம்ம இந்த சுற்றி இருக்கிற இந்த எல்லா வியூவையும் பார்க்க முடியும். ஸோ ரொம்பவே அருமையாக இருக்குது. இதுக்கு தனியாக டிக்கெட்ஸ் இருக்குது, அதை வாங்கிட்டு பாருங்கள். இது முடிஞ்சதுக்கப்புறம் ஈவினிங் உங்களுக்கு லேசர் ஷோ இருக்குது. பக்கத்தில் இருக்க கோவிலில் நர்மதா ஆர்த்தி இருக்குது. அதுக்கப்புறமா டேம்லேயும் லேசர் ஷோ இருக்குது. ஸோ அதனால் 2 நாள் டைம் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா பொறுமையாக அவசரம் இல்லாமல் பார்க்கலாம். முக்கியமாக பார்க்க வேண்டியது இந்த சிலை தான் அப்படின்னிங்கன்னா சிட்டி டூர் எடுத்துகிட்டு வந்துடலாம். வதோதராலேருந்து 1.5 மணி நேரம், அகமதாபாத்லேருந்து 4 மணி நேரம். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். பாய்.